நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. 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 சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சொல்றேன் சரி, அந்த காலத்தில் நடந்தது. நாங்களும் கிருஷ்ண டிவோட்டிஸ் தான். இதெல்லாம் நடக்குமா சுவாமி? இப்ப நடக்குமா இப்ப நடக்குமா அப்படின்னு கேட்டா நான் அவளுக்கு பதில் சொல்ல விரும்பல. இப்பயும் நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்கிறவாளுக்கு, எங்களுக்கும் நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்கிறவாளுக்கு வேணா ஒன்னு சொல்றேன். ஒரு சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் நிர்மால்ய தரிசனத்துக்கு நான் போகிறேன். முன்னாடி கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு சதுர கவுண்டர் இருக்கும். அங்கே 2 மணிக்கெல்லாம் போய் அங்கே நின்றுட்டுருக்கேன். எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. நான் குரு உபதேச மந்திரத்தை நின்றுண்டே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ நடத்துறப்பான்னு எல்லாருடைய நெஞ்சமும் துடிச்சுட்டு இருக்கு. அடியனுடைய நெஞ்சமும் அப்படியே துடிச்சுட்டு இருக்கு. அதை எத்தனை முறை பார்த்தாலும் என்னமோ அது அப்படி ஒரு ஆகர்ஷணம். கதவை சாத்தி வச்சிருக்கா, வெள்ளி கதவு சாத்தி வச்சிருக்கா. கரெக்டா 3 மணி ஆனவுடனே நாழிகை மணி அடிச்சது. கதவை திறந்தா ஆட்டு மந்த மாதிரி அத்தனை பேர் ஓடுறா. என்ன ஆகர்ஷணம்! உள்ள பார்க்க போறது சிலை இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருக்கு. அது சிலையா இருந்தா நிதானமா பார்த்துக்கலாமே. அது சிலை இல்லை, என் தெய்வம் அப்படின்னு புரிஞ்சதுனால நீ பார்க்கணும். அதை நிர்மால்ய தரிசனத்துல ஜனங்கள் பித்து பிடிச்சது போல ஓடுறது இப்பவும் நடக்கிறது. அதை நீங்க பார்த்தாதான் வேற ஒண்ணு இவாளை கட்டி இழுக்கிறதுன்னு நமக்கு புரியும். அவளை பார்க்க வேண்டாம். அந்த கூட்டத்துல நாம நிற்போமே, நம்ம நெஞ்சமெல்லாம் அப்படி ஒரு பரபரப்புக்கும் அங்க. அப்படி நான் நிற்கிற அன்னைக்கு எல்லாரும் உள்ள ஓடுறா. என் கூட ஒரு 350 பேர் வந்திருப்பா உத்தேசமா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெட்டு நிர்மால்ய தரிசனத்துக்கு. எல்லாரும் ஓடுறா. அப்ப நான் நிற்க முடியாது, நானும் ஓடுறேன். உள்ள போனா குருவாயூரப்பனை நிறைய சொன்னேன். நிர்மால்ய தரிசனம்ங்கிறது முதல் நாள் பண்ண அலங்காரம் இல்லையா? அது முதல் நாள் அது காளிங்க நர்த்தனா அலங்காரம் பண்ணியிருக்கா. அது மயிலரகெல்லாம் சூட்டியிருக்கா. இடுப்புல ஓடக்குழல் சொருகியிருக்கா. அந்த கலப அலங்காரத்தை பார்க்கிறேன். பார்த்துட்டு அன்னைக்கு என்னமோ அந்த மயிலரகளை என்னுடைய கவனம் போயிடுச்சு. என்ன அழகா இருந்தான் தெரியுமான்னு அப்படியே நின்று சேவிச்சுட்டு இருக்கேன். அங்க 2 உயிரோட இருக்கிற துவாரபாலகா அங்க இருப்பா. அவ ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் இல்லை, சேவிச்சாலே நம்மளை தூக்கி அந்த பக்கம் கொண்டு விட்டுருவா. அவளை சொல்லி குத்தம் இல்லை, அவள் டியூட்டி அது. எல்லாரும் சேவிக்கணும் இல்லையோ. அவள் என்னிடத்துல சொன்னா, சுவாமி நிர்மால்ய தரிசனம் 10 பேர் தான், 10 நிமிஷம் தான், எல்லாரும் சேவிக்கணும், கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நியாயமாப்பட்டது. நகர்ந்துட்டேன். பின்னாடி நிறைய பேர் வந்துட்டே இருக்காளா. நான் அப்படியே உள்ள குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வரத்துக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது அந்த சொர்ண கொடிமர வீட்டில் இருக்கிற பிரதட்சண மண்டபம். அப்படிதான் வெளில வந்தாகணும். உள்ள குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு யாரா இருந்தாலும் அப்படித்தான், வேற வழியே இல்லை, வரவே முடியாது. அப்புறம் திரும்பி ரிட்டனே கிடையாது. அப்படி வெளில வந்த என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு அந்த சொர்ண கொடிமரம் வீட்டில் இருக்கிற பிரதட்சண மண்டபம் பிரம்மாண்டமா இருக்கும். அது அப்படியே ஆள் அரவமற்று இருந்தது. அப்படி ஒரு ஏகாந்தம். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஏகாந்தம் கொஞ்சம் கூடவே இஷ்டம் அப்படின்னு. இப்படி ஒரு ஏகாந்தத்தை பார்த்துட்டு எனக்கு ஹிருதயத்துல சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ ஒரு பெரியவர் என்னிடத்துல சொல்லியிருந்தார், குருவாயூர் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் இடத்துல சொல்லியிருந்தார், நடசாத்தின பிறகு குருவாயூர் க்ஷேத்திர பிரதட்சண மண்டபத்துல ராதையும் கிருஷ்ணனும் விளையாடுவா அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். எனக்கு அது ஞாபகம் வந்துடுத்து. அங்க ஒவ்வொரு கருங்கல்லா கீழே பதிச்சிருக்கா பாருங்கோ. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்போ என்ன தோணியது, இங்கதானே ராதையும் கிருஷ்ணனும் விளையாண்டுருப்பான்னு தொட்டு சேவிச்சுன்னு போற. யாருமே இல்லை. இப்படியே போக 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 ஒரு கருங்கலுக்கு மத்தியில ஜுவலிச்சுண்டு ஒரு மயிலரகு கடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது என்னன்னு தெரியலையே. நீ எடுத்து கண்ணுல ஒத்திண்டு, கிருஷ்ணா இது உன்னுடையதா பிரபு,
இல்லை, என் சுவாமி ராதையுடையதா? இது யாருது? உங்க பிரசாதம் தானே இது. சுத்தமா இருக்கிற சன்னதி அது. ஒரு குப்பை ஒரு மூலையில இருந்தா கூட யாராவது வந்து கூட்டிட்டு போயிடுவா. அன்னைக்கு நீங்க பார்க்கலாம் வந்தேன்னா, அதுக்குன்னே 10 பேர் இருக்கா. அப்படிலாம் வச்சுக்கணும் கோவில. இதை எடுத்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா இது தகாது கிருஷ்ணா. நான் என்ன வில்வமங்கலமா? நான் என்ன குரூரம்மையா? எனக்கு இந்த கிருபை தாங்காது. எனக்கு என்ன தகுதி இருக்கு கிருஷ்ணா? எனக்கு ஏன் இப்படி நீ கொடுத்தா? ஏன் கொடுத்தாய்? நீ இங்க விளையாண்டது சத்தியம்தானா? உன்னுடையதா இது? சரி, உன்னுடையதாவே இருக்கட்டும். வாசல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காளே, அவளுடைய சரண தூளிக்கு நான் ஈடாவேனா? எனக்கு ஏன் இந்த கிருப்பை? என்ன தகுதி இருக்கு எனக்கு? அப்படின்னு அதை எடுத்துட்டு ஓரமா உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். அப்போ என் ஹிருதயத்துல தோணியது, இல்லை, எனக்கு ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதி எனக்கு இருக்குன்னு கேட்டேன் இல்லையா கிருஷ்ணா? எனக்கு ஒரு தகுதி இருக்கு, நிச்சயமா ஒரு தகுதி இருக்கு. என்ன தகுதினா? என்ன தகுதியா? அன்றொரு நாள் என் குருநாதரை ஏகாந்தமா தரிசனம் பண்ணி நான் கேட்டேன், எனக்கு கிருஷ்ண பக்தி வருமா? கிருஷ்ண பக்தி வருமா? எனக்கு கோபிகைகளுடைய விரக தாபத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன். என் குருநாதர் அவளுடைய அமிர்த கஸ்தத்தினால என்னுடைய சிரசை தடவிண்டே, குழந்தை, விரக தாபெல்லாம் உன்னால தாங்க முடியாதுப்பா. உனக்கு கிருஷ்ண பக்தி உண்டாகும், கிருஷ்ண பக்தி உண்டாகுண்டா குழந்தை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா? அந்த மகாத்மாவோடைய ஆசீர்வாத பலம் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு போனேன். கதை கேட்டுட்டு இருக்கிறவாளா ரொம்ப பெரியவா, எல்லாரும் க்ஷமிக்கணும். மகாத்மாவுடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒரு பாபாவேஷத்தில் இந்த சொந்த கதையை சொல்லிட்டேன். யாரும் ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி பொதுவாக சொந்த அனுபவத்தை எங்கேயும் சொல்றது இல்லை. இதை ஏன் இப்போ சொல்ல வந்தேன்னா, என்ன போல ஒருத்தனுக்கு இந்த காலத்திலையும் இது சாத்தியமானால் அப்போ உங்களுக்கெல்லாம் நடக்காதா? நீங்கெல்லாம் மலமலையான பக்தாலாச்சே. எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? நான் தன்னா தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? அதுவா, ஒருத்தர் என்கிட்ட, அப்பா உன்னுடைய பிரவச்சனம் நீ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்குப்பா பிரவச்சனம். அது சரி, எப்படி பிரவச்சனம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு. சொல்லுங்க சுவாமி. நான் சொல்றது 2 வருஷம் முன்னாடி. சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ஏதோ சொல்ல போறாராக்குன்னு நினைச்சு நான் கேட்டேன். சாதாரணமானவாளுக்கும் சாதுக்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை சொல்றேன். அவர் என்ன இடத்துல சொன்னார், எதிர்த்தாப்புல கதை கேட்கிறவாள்லாம் முட்டாள்னு நினைச்சுக்கோ, நீ இப்ப கதை சொல்லு, உனக்கு சபகூச்சம் நீங்கிடும் அப்படின்னார். எனக்கு அது எனக்கு என் குருநாதர் என்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, கதை கேட்கிறவா அத்தனை பேரும் கிருஷ்ணனா பார்த்துடுறா. யாரெல்லாம் ஆண்கள் கதை கேட்டுன்னு இருக்காளோ அவெல்லாம் கிருஷ்ணன் தான். யார் எந்தெந்த ஸ்திரீகள் எந்த மூலையில உட்கார்ந்து கதை கேட்டுன்னு இருந்தாலும் அத்தனை ஸ்திரீகளும் உன் தெய்வம் ராதை தான். அப்படி பார்த்து பிரவச்சனம் பண்ணுடா அப்படின்னு சொன்னார். அப்ப சாதாரணமானவாளுக்கும் சாதுக்களுக்கும் என்ன வித்தியாசம் பத்தியலா? நான் எப்பவும் கதை கேட்கிற அத்தனை பேரையும் ராதையாவும் கிருஷ்ணனாவும் தான் பார்த்து பிரவச்சனம் பண்றேன். அதனால எனக்கு தெரியும், நீங்க அத்தனை பேரும் மகாபக்தர்கள். நான் சாதாரணமாக நினைச்சுக்காதே உங்களே. அப்போ உங்களுக்கும் இது சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இப்பவும் குருவாயூர் அதே மூர்த்தி தான், இதே சக்தி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ மீண்டும் இந்த மகாத்மாவுடைய சரித்திரத்துக்கு வந்துருவோம். எப்படி இந்த மகாத்மா இத்தகைய ஒரு கிருஷ்ணானுபவம் ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் தன்னுடைய பாராயணத்தை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவர் எங்க உட்காந்து பாராயணம் பண்றாரோ சுத்தி ஒரு 50-100 பேர் உட்காந்துறதுனால இவர் பழையபடி பிரகாரத்துல உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணல. எங்க உட்காந்து பாராயணம் பண்ணாருன்னா, கூத்தம்பலம் அப்படின்னு குருவாயூர் க்ஷேத்திரத்துல ஒரு மகா மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் என்ன மண்டபம் தெரியுமா? குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு போறேல் முதல்ல கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற தீபஸ்தம்பம் உங்களை வரவேற்கும்.
அதுக்கப்புறம் கிழக்கு கோபுரம் கம்பீரமா இருக்கும், அதுல வெள்ளி கதவு உங்களை வரவேற்கும். அதுக்கப்புறம் நீண்டு நிமிர்ந்து இருக்கிற குருவாயூரப்பனுடைய ஸ்வர்ண கொடிமரம் உங்களை வரவேற்கும். அதுக்கப்புறம் சமஸ்த பூத பிரேத பிசாசங்களுக்கும் அரூபமாக இருக்கிற தேவதா தேவதைகளுக்கும் நித்தியம் கிருஷ்ண பிரசாதம் போய் சேரணும், அவெல்லாம் உத்தாரணமாகணுங்கிறதுனால பலி போடுற பலிபீடம் ஒன்று இருக்கும், அதை நீங்க தரிசனம் பண்ணுவேல். அதுக்கப்புறம் மேல குருவாயூர் கேசவனுடைய தந்தம் இருக்கும், பரம பாகவதோத்தமன் இல்லையா, அதை தரிசனம் பண்ணுவேல். அதற்கு கீழே ஸ்வர்ணத்துல குருவாயூரப்பனுடைய மூலமந்திரமான துவாதசாட்சரம் தங்கத்துல பொறிச்சிருப்பா, அதை தரிசனம் பண்ணுவேல். அப்படியே உள்ள போனா நாராயண பட்டத்திரி செவுத்துல சாஞ்சுண்டு திரும்ப முடியாத கழுத்தோடு கூட எட்டி எட்டி குருவாயூரப்பனை பார்த்துட்டே பாகவத சாரமா இருக்கிற நாராயணீயத்தை சிருஷ்டி பண்ண அந்த மண்டபத்தை லெஃப்ட் சைடு சேவிப்பேல். அப்படியே உள்ள போனா சோபான மண்டபம் இருக்கும், அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போனா 2 ஆச்சரியமான துவாரபாலகால் இருப்பா, அவளை பார்த்துட்டு உள்ள போனா அப்படியே சூரியகோடி பிரகாசனாய் எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்களால் அலங்காரம் பண்ணப்பட்டு அதற்கு நடுவுல சந்திரன் ஒளிர்வது போல தீப அலங்காரத்தினால தீப வெளிச்சத்தினால பிரகாசம் பண்ணப்பட்ட கலபத்தினால அலங்காரம் பண்ணப்பட்ட திவ்ய திருமேனியோடு கூட குருவாயூரப்பன் தக 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 தகன்னு ஜொலிக்கிற அந்த திருகாட்சியை பாப்பேல். இதுதான் இப்படி இருக்கிற ரூட். ஆச்சா, இப்ப இந்த ஸ்வர்ண கொடிமரம் தாண்டி உள்ள போனா அதுக்கப்புறம்லாம் இப்ப நான் சொன்னேன், அந்த சொர்ண கொடிமரத்திலேருந்து லெஃப்ட் பக்கம் திருமணையல்னா ஒரு ஐயப்பனுடைய சன்னதி இருக்கும், அங்க இருக்கும் ஐயப்பன் சன்னதி. அதுக்கு பக்கத்துல குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் பண்ற இடம் இருக்கும். இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இப்படி இருக்கு இல்லையா. இதற்கு பின்பக்கம் இந்த சைடு கூத்தம்பலம்னு ஒரு மண்டபம் இருக்கு. இப்ப நான் சொன்ன பிரகாரம் உள்ள போய் சேவிச்சு அந்த கர்ப்ப கிரகத்துல வீட்டு இருக்கிற கிருஷ்ணனை பார்க்க முடியல, கூட்டமா இருக்கு, இல்ல ஏதோ ஒன்னு ஆயிடுத்து வச்சுக்கோங்க, நாம் அவசரமா போக வேண்டியது இருக்கு, டோக்கன் கிடைக்கல, என்னமோ வச்சுக்கோங்க, உள்ள போய் பார்க்க முடியல, கர்ப்ப கிரகத்துல இருக்கிற குருவாயூரப்பனை பார்க்க முடியல. இப்ப என்ன பண்ணலான்னா, குருவாயூர் க்ஷேத்திரத்துல மற்றொரு கர்ப்ப கிரகமா இருக்கக்கூடிய இந்த கூத்தம்பலத்துல ஒரு விளக்கேற்றி வச்சிருப்பா, அதை சேவிச்சுட்டு போனா போறோம். ஏன்னா அது இன்னொரு கர்ப்ப கிரகம் அது. ஏன்னா எத்தனை மகான்களுக்கு அங்க கோபாலனாக குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்துருக்கான் தெரியுமா, எத்தனை மகாத்மாக்களுக்கு. நாம் அந்த சரித்திரங்கள்லாம் ஒன்னொன்னா பார்த்தோமே, இல்லமங்கலத்துக்கு கிடைச்சிருக்கு, பூந்தானத்துக்கு கிடைச்சிருக்கு, மானவேதன் ராஜாவுக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை மகாத்மாக்கள். நாமெல்லாம் அங்கே போனால் கூட அந்த கூத்தம்பலத்துக்கு கீழே உட்காந்துட்டு தான் நித்தியப்படி ஜபம் பாராயணெல்லாம் பண்ணுவேன். நிறைய பேர் வந்துட்டானா அப்புறம் எங்கேயாவது பிரதட்சிண மண்டபத்தில் ஓடி உட்காந்துருவேன். அது அவசியம் போய் நீங்கள் பார்க்கணும். உள்ளே போக முடியாது. ஒரு காலத்தில் எல்லாரும் உள்ளே போயிட்டு இருந்தா, இப்போ இந்த மகாத்மாவுடைய சரித்திரம் சமயத்துலலாம் எல்லாரும் உள்ள போய் உட்காந்துட்டு இருந்தா, இப்போ கூட்டம் அதிகமாக வருதுங்கிறதுனால யாரும் உள்ள போறது இல்லை. துவாதசி அன்னைக்கு மாத்திரம் எல்லாரையும் உள்ள விடுவா. அப்போ அத்தகைய பெருமை வாய்ந்த அந்த கூத்தம்பலம் அவசியம் நாம் சேவிக்க வேண்டியது. அங்க போய் உட்கார்ந்துட்டு இவர் பாகவத பாராயணம் பாகவத பிரவச்சனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். பாகவத பாராயணத்துக்கு எல்லாரும் என்ன பேச்சாயிடுத்து, இப்போ இவருடைய பாகவத பாராயணத்துக்கு போனா நமக்கும் கூட கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருண்டி, ஆடி போலான்னு எல்லாரும் குரூப்பா போய் உட்கார ஆரம்பிச்சா. இவர் ஒவ்வொரு சப்தாகம் பூர்த்தி பண்ணும் பொழுதும் இடையில ஏதாவது ஒரு முறை பட்டுன்னு ஆகாசத்துல குருவாயூரப்பன் தெரியுமா, கிருஷ்ணா குருவாயூரப்பா நந்தனந்தனான்னு இவர் எழுந்திருச்சு ஆடுவார். அப்படியே மூர்ச்சை ஐக்கியில விழுந்துருவார். அப்புறம் சமாதானம் பண்ணி மறுபடியும் பாராயணத்தை கண்டினியூ பண்ணுவார். அதுக்கு இடையில சில பேருக்கு ஜோதிஸ்வரூபமாகவும் கிருஷ்ணன் தெரிஞ்சிருக்கான். நேரடி சாட்சா்காரம்ங்கிறது அது மகான்கள் அது பக்குவப்பட்ட ஹிருதயத்துக்கு தான் சாத்தியம். அப்பதான் அவ அதை தாங்குவா. மகான்களே அந்த சாட்சா்காரத்தை தாங்க மாட்டா. அதனால சில பேருக்கு ஜோதிஸ்வரூபமாக தான் தெரிஞ்சிருக்கு. சரி, அங்க பாராயணம் பண்ணிட்டே இருக்கார். அதுதான் அவருடைய வழக்கமா இருந்தது. இந்த மகாத்மாவுடைய லைஃப்ல நிறைய கிருஷ்ணானுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு வேணா இப்ப பார்ப்போமே. ஒரு சமயம் இவருடைய அப்பா தர்மவான், சம்ஸ்கிருத வித்வான். இவர் சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எதெல்லாம் தன்னிடத்துல வந்து கேட்கிறாளோ இல்லைன்னு அதெல்லாம் கொடுத்துருக்க. அப்பாவுடைய புத்தி தான் பையனுக்கும் நம்ம நம்பூதிரி சுவாமிக்கு வந்திருக்கு போருக்கு. மகா தர்மமானவர், சம்ஸ்கிருத வித்வான். அவர் கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சுட்டார். அவருக்கு அந்திம காரியங்களை ஒரு மகனா இவர் போய் எல்லாம் பண்றார். அந்த உற்சவங்கள் எல்லாம் கலந்துக்கிறார், அந்திம உற்சவங்கள்லாம் கலந்துக்கிறார். சுபஸ்ரீகரணம் வருது. சுபஸ்ரீகரணத்துக்கு இவர் மேல ஆசை வச்சிருக்கிற, இவரால பயன்பெற்ற சுத்தி இருக்கிற கிராமங்கள்லேருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர போறா.
அதனால இவ என்ன பண்ணா, பிரம்மாண்டமான ஒரு ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணா. எல்லாருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணா. உட்கார வச்சு சாப்பாடை போடணும்னு ஆசைப்பட்டார் குஞ்சிகாவ நம்பூதிரி. தன்னுடைய அப்பாவுடைய சுபஸ்ரீகரணத்துக்கு வரக்கூடிய அத்தனை ஏழை கிராம ஜனங்களுக்கும் உட்கார வச்சு மரியாதையா அன்போட அன்னதானம் போடணும்னு சங்கல்பிச்சுட்டார். பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்றார் கொல்லப்புறத்துல. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஆளே முழுகி போயிடுவான் இருக்கு. குருவாயூரப்பனுடைய பால் பாயச அண்டா மாதிரி பெரிய 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 அண்டாலாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காய்கறிகள் மூட்டை எல்லாம் இறங்கிட்டு இருக்கு, பழங்கள் இறங்கிட்டு இருக்கு, வாழைக்காய் இறங்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய கரண்டி, ஆலமரம், தோரணம் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. பந்தல் போடுறவெல்லாம், ஹே அந்த பக்கம் கட்டு, இந்த பக்கம் கட்டு, இப்படி மண்ணு போடுறா, அங்க டேபிள் போடு, இந்த டம்ளர்லாம் வேண்டாம்னு ஒரு பக்கம் அப்படியே பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமைக்க வர பரிசாரங்கள்லாம் இறங்கிட்டு இருக்கா, ஒரு பக்கம் வேதாத்தியனம் என்னமாலாம் இறங்கிட்டு இருக்கா. இப்படியே இருக்கு இல்லையா, இப்படியே இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. குஞ்சிகாவ நம்பூதிரி வந்தார், தலைமை பரிசாரகரை கூப்பிட்டார். இந்த பாருங்கோ, நாளைக்கு காத்தால 9:30-10 மணிக்கு பந்தி ஆரம்பிச்சிடணும். 250 படி அரிசி, அதை சுத்தான்னமா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். யாரும் வெறும் வயிற்றோட திரும்பி போயிடக்கூடாது. 250 படி அரிசியை சுத்தானமா பண்ணுங்கோ, அதுக்கு தகுந்த வியஞ்சனங்கள்லாம் ரெடி பண்ணுங்கோ, சாம்பார், ரசம், மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இவருடைய குஞ்சிகாவ நம்பூதிரியோடைய சகோதரர் இதை பார்த்துட்டு, என்னது 250 படியா, இந்த குடும்ப மானத்தை வாங்கறதுக்குன்னே நீங்களாம் இருக்கேலா, இது எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, இது எப்பேற்பட்ட குடும்பம், எத்தனை 1000 பேர் வருவா தெரியுமா, கிட்டத்தட்ட 2000-2300 பேருக்கு மேல வருவான்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டு இருக்கோம். ஒரு சுபஸ்ரீகரணத்துக்கு அத்தனை பேர் வரான்னா இவர் எத்தகைய தர்மவானா இருக்கணும். ஆச்சா 250 படிங்கிற போராம போயிடுத்துனா என்ன பண்றது, பாதியில அத்தனை பேர் ஏந்திருக்க வைக்கிறதா, அதெல்லாம் சரியா வராது. மினிமம் 500 படியிலிருந்து 700 படி வேணும். நீங்க 700 படி சாதம் போடுங்க அப்படிங்கிறார். குஞ்சிகாவ நம்பூதிரி சொல்றார், அப்பா பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற ஒன்னொன்னும் ரொம்ப அமூல்யண்டா, அதை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, அது அது நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, அப்படி பண்ணாத, 250 படி போருண்டாப்பாங்கிற. என்ன போருங்கிறேலே, எப்படி போறோம், அதெல்லாம் போறாது, நான் சொல்லத்தை கேளுங்கோ, 750 படி போடணும் அப்படிங்கிற. இவர் நம்பூதிரி சொன்னார், 250 படி போரும், அதற்கு மேல ஒரு பெருக்க சுத்தானம் செலவாகாது அப்படின்னு ஏதோ ஒரு ஆவேசத்துல சொல்றார். கேட்டு இருக்கிற அந்த சகோதரன் மொனவிண்டே திரும்புறார். என்ன மொனவனார்னா, ஓ பெரிய குருவாயூரப்பனுடைய பக்தன் சொல்லிட்டான், பண்ணுங்க, எத்தையோ பண்ணிட்டு போங்க, மானம் போறதுன்னு ஆயிடுச்சு, பண்ணிட்டு போங்க, சொல்றது பெரிய குருவாயூரப்பனுடைய பக்தன் ஆக்கும் அப்படின்னு தலையில அடிச்சுன்னு போயிட்டார். சுவாமி ஒன்றும் சொல்லலை, அவருக்கு அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மறுநாள் காத்தால 7 மணிக்கு எல்லாமே ஜனங்கள் சாரையா வரா. எதிர்பார்த்ததை விட அதிக ஜனங்கள் வந்துட்டு இருக்கா. 9 மணிக்கெல்லாம் பந்தி ஆரம்பிச்சாச்சு. குடும்பமா கூட்டமா எல்லாரும் பந்தியில உட்கார்றார். இவர் அனுஷ்டானம் முடிச்சுட்டு ஜபம் முடிச்சுட்டு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம நம்பூதிரி சுவாமிக்கே கொஞ்சம் பயமாயிடுத்து. இது என்னது, எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்திருக்கேன், நான் 250 படி தானே சொல்லியிருக்கேன், வாஸ்தவத்துல நியாயம்தான் 700 படியாவது வேணும் போருக்கே, என்ன தெரியலையேன்னு இவர் கொல்ல பக்கம் சமைக்கிற இடத்துக்கு போறார். அங்க 250 படி அரிசியில சுத்தானம் பண்ணி ஆற வைக்கிறதுக்காக ஒரு மலை மாதிரி இப்படி குமிச்சு வச்சிருக்கா. 6 அடி 7 அடி இப்படி குமிச்சு வச்சிருக்கா. அதை பார்க்கிறார். அது பரபரப்பா தான் வந்தார். இந்த 7 அடியில குமிச்சு வச்சிருக்கிற சுத்தான குவியலை பார்த்துட்டு அவர் ஹிருதயம் ஒரு க்ஷணம் ஸ்ரீ பிருந்தாவனம் கோவர்தனம் ஞாபகம் வந்துடுத்து. கோவர்தனத்தை கொடையா பிடிச்சா இல்லையா கிருஷ்ணன், அந்த ஞாபகம் வந்துடுத்து. கிட்ட போய் அந்த அன்னத்தை தொட்டுன்னு, கிருஷ்ணா உன் பக்தனுடைய வாக்க காப்பாத்துடா, தெரியாம ஏதோ சொல்லிட்டேன் போறோம் அப்படின்னு, என் மானத்தை காப்பாத்துடா கிருஷ்ணா அப்படின்னு அந்த சுத்தானத்தையே கிருஷ்ணனா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு கண்ணீர் விட்டுண்டு கண்ணை தொடச்சுன்னு உள்ள போயிட்டார். இவர் நித்திய தியானத்துக்கு போயிட்டார். ஆச்சு 9 மணிக்கெல்லாம் பந்தி ஆரம்பிச்சது. பரிசாரகெல்லாம் வந்து அத்தனை பேரும் அள்ளி 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 போட்டுன்னு போறா. சாயங்காலம் 4 மணிக்கு பந்தி முடிகிறது. ஒரு 3:30 மணிக்கெல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் வரா. அந்த குருவாயூரப்பன் பக்தனாக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த சகோதரனும் வரா, அரிசி போடுறதோ போடலையோன்னு பாக்குறதுக்கு. இவரும் வரார் தியானத்தை முடிச்சுட்டு. எல்லாரும் வந்து பார்த்தா காத்தால 7 மணிக்கு 6:30 7 அடியில சாதம் இருந்தது பாருங்க, அப்படியே இருக்கு.
இவ அள்ளின்னு அள்ளின்னு போனாலேன்னா அன்னதான பிரபு உள்ள இருக்கான், அப்படியே இருக்கு. அன்னக்கூட்ட உற்சவம் போல ஒரு பருக்கை எடுத்தாளா இல்லையா ஒன்றும் தெரியல. அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் புரிஞ்சுது, இவர் மகாத்மா தான், பரம கிருஷ்ணதாசன் தான் அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ இது மாதிரி நிறைய கிருஷ்ணானுபவங்கள் இவருக்கு உண்டு. அதுல ஒன்ன மாத்திரம் சொன்னேன், பின்னாடி வேற ஒரு சந்தர்ப்பத்துல இன்னும் 2 கிருஷ்ணானுபவங்களை பார்ப்போம். கூடலூர் குஞ்சிக்காவு நம்பூதிரி அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரத்தை நம்மளை எல்லாம் குருவாயூரப்பன் சிரவணம் பண்ண வச்சானே, நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் கிருஷ்ணனுக்கு என்ன ஒரு கிருபை இருக்கணும். இந்நேரம் லோகத்துல எதையோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமா யூடியூப்ல ஒன்றும் இல்லை, நிஷ்கவலையா உட்காந்துன்னு கதை கேட்டுட்டு இருக்கோமே. நம்ம குருநாதனுடைய ஆசீர்வாதமும் நம்ம கிருஷ்ணனுடைய கிருபையும் தானே இந்த மகாத்மாவுடைய சரித்திரத்தை நம்ம சிரவணம் பண்றதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு கிருபையை பண்ணதுக்கு அந்த குருவாயூரப்பனுக்கு என்றும் நன்றியோடு இருப்போம். அதுக்கப்புறம் எல்லா சத்சங்கத்திலையும் வழக்கமா சொல்ற விஷயம்தான், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்கோ. யாரெல்லாம் பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார வாழ்க்கை போரும் இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும்னு ஹிருதயத்துல உண்மையா ஆசைப்படுறேலும், நீங்க வேலையை விட்டுட வேண்டாம், சந்நியாசம் வாங்க வேண்டாம், பிருந்தாவனத்துக்கு ஓடி போக வேண்டாம். குகை எங்க இருக்கணும், நீ எங்க இருக்கீங்களோ அங்க இருங்கோ, என்ன காரியம் என்றேலோ அதை பண்ணிட்டு இருங்கோ. ஆனா உங்க ஹிருதயத்துல இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை ஆசைப்பட்டு இருந்தேலானால் நீங்க எல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டேல்னு அர்த்தம். அப்போ இதே ஜென்மால பரம லாபத்தை சம்பாதிச்சுக்கணுமானால் 5 வழிகளை பெரியவாள்லாம் சொல்றா. எல்லா சத்சங்கத்தையும் சொல்றதுதான் முதல் விஷயம். சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற உங்க குருநாதனை நீங்க ஆசிரியுங்க. அது என்ன உங்க குருநாதன் அப்படின்னா, பல மகாத்மாக்கள் இதே கிருஷ்ணானந்தத்துல பாரத தேசம் பூரா உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் அத்தனை பேருடைய தரிசனமும் துர்லபந்தான், அத்தனை பேரையும் நாம் நமஸ்கரிக்கணும், அவளுடைய அக்ஷதை நம்ம ஆத்துல இருக்கணும், தனியா இருக்கணும். ஆனால் நாம உத்தாரணமானுமானால், நமக்கு கிருஷ்ண பக்தி வரணுமானால் நமக்குன்னு பிரத்யேகமா ஒரு குருநாதன் வேணும். அப்படி ஒரு குருநாதனை ஆசிரியுங்கோ. குரு கிருபை, அதுக்கப்புறம் கிருஷ்ண கதாசிரவணம், அதுக்கப்புறம் குரு உபதேசம் பண்ண கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்றது, அப்புறம் நமக்கு நாமே ஒரு ராதாகிருஷ்ண விக்கிரகத்தை பஞ்சலோகத்துல நம்ம ஆத்துலயே சின்னதா பண்ணி வச்சுட்டு குரு உபதேச மந்திரத்தினாலேயே நம்மளால நமக்கு என்ன தெரியுறதோ அதை அதன் பிரகாரம் ஆராதனை பண்ணிட்டு, நாம என்ன சாப்பிட்றோமோ அதை அதுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில சுக துக்கங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த ராதையின் இடத்துலையும் கிருஷ்ணன் இடத்துலையுமே சொல்லிட்டு சதா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் 4 ஆச்சா, 5வது எல்லாராலையும் முடியாது, முடிஞ்சவா பண்ணுங்கோ. ஒரு முறையாவது அல்லது வாழ்நாள நல்லா இருக்கிற சமயம் பரியந்தம் ஊத்துக்காடு காளிங்கரத்தன கிருஷ்ணன், குருவாயூர், ஸ்ரீ பிருந்தாவனம், திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி, இப்படி எங்கெங்கெல்லாம் கிருஷ்ண கஷேத்திரம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஓடி 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 போய் சேவிங்கோ. எங்கெங்கெல்லாம் மகான்களுடைய சமாதி இருக்கோ அங்கெல்லாம் போய் 2-3 நாள் தங்கி உங்க சாதனைகளை பண்ணுங்கோ. ஆலய தரிசனம்ங்கிறது 5வது வழி. இந்த 5 வழிகளையும் அவாவா எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ. நமக்கும் இதே ஜென்மால இத்தகைய கிருஷ்ண பக்தி ஏற்பட்டு, நமக்கும் கிருஷ்ண தரிசனம் ஏற்பட்டு, கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் நம்ம தலை சாய போறது. இன்னைக்கு கதை கேட்கிறவா அத்தனை பேருடைய அந்திம தியானத்தையும் கிருஷ்ணன் வரப்போறான். கிருஷ்ணன் மடியில தான் நம்ம தலை சாய போறது. அதுக்கு இந்த 5 காரியத்தையும் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு பண்ணுங்க. திரும்ப 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 நிறைய கிருஷ்ண கதை கேட்டுட்டே இருங்கோ. இந்த கூடலூர் குஞ்சிக்காவு நம்பூதிரிங்கிற பரம பாகவதோத்தமருடைய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும், கிருஷ்ண பிரேமஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், எல்லாரும் கமெண்ட்ல நிறையா கேள்வி கேட்குறேன், அது நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறேன், நிறையா அத்தியாத்மமான ஆச்சரியமான கேள்வி கேட்குறேன். எந்த திரியில விளக்கேற்றட்டும், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணட்டும் அப்படிலாம் கேட்காம அவ சொந்த அனுபவத்தில் அவ பண்ணிட்டு இருக்கிற சாதனையில் நிறையா பர்சனலி நிறையா கேள்வி கேட்குறேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
சீக்கிரம் அதுக்கெல்லாம் நான் ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணுவோம். அதில் ஒரு கேள்வி ரிப்பீட்டாக வருது, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னுடைய குருநாதர் யாரு, என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்குறேன். அது இப்போ வெளியில் சொல்கிற அபிப்பிராயம் இல்லை. அதனால் அது அந்த கேள்வி தவிர்த்துக்கோங்க. நீங்கள் கேட்டுட்டேன்னா எனக்கு டக்குன்னு குருநாதருடைய ஞாபகம் வந்துடுது. அவர் இப்போ தேகத்தோடு இல்லை. அதை என்னாலேயே ஜீரணம் பண்ணிக்க முடியல. அவர் இருந்துகிட்டே இருக்க போகிறார் அப்படின்னு தான் நினச்சேன். புத்திக்கு சாவு எல்லாருக்குமே வரும், என் குருநாதருக்கு வராது அப்படின்னு நினச்சேன். சரீரம் அது போகத்தான் போகும். குருநாதர் என் கூட தான் இருக்கார். அது இப்போ யாருன்னு அது கேட்காதீங்கோ, சங்கடமாக இருக்கு அந்த கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.